தமிழ்நாட்டுல வேகமா வளர்ந்து வர தொழில் நகரத்துல தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படுமா அப்படின்னு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியானது ஓசூருக்கு அருகாமையில் இருக்கிறதால மிகவும் வேகமா வளரக்கூடிய தொழில் நகரமா சூளகிரி தாலுகா இருக்கு. ஓசூர் தாலுகாவில இருந்த கடந்த 4 வருஷங்களுக்கு முன்னாடி சூளகிரி தனியா ஒரு தாலுகாவா பிரிக்கப்பட்டுச்சு. இந்நிலையில சூளகிரி சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களும் குக்கிராமங்களும் இருக்கு. இந்த கிராமங்கள் உட்பட சூளகிரி சுற்று வட்டார பகுதிகளிலையும் சூளகிரி தாலுகா பகுதிகளிலையும் சுமார் 500க்கும் மேற்பட்ட தனியார் தொழிற்சாலைகள் இயங்கி வருது. சூளகிரியானது கிருஷ்ணகிரியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஓசூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராயக்கோட்டை பகுதியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவு மைய பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த பகுதிகளில் தீ மற்றும் விபத்து மீட்பு பணிகளுக்காக தீயணைப்பு நிலையத்தை அணுகினா சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேல காலதாமதம் ஏற்படுவதா பொதுமக்கள் குற்றம் சாட்டி வராங்க. இந்நிலையில சூளகிரி சுற்று வட்டார பகுதிகளையும் அதிக அளவுல கிராம பகுதிகள் அமைஞ்சிருக்குங்க. ஆனா இந்த பகுதியில ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு மீட்பு படையினரும் தீயணைப்பு துறையினரும் வரதுக்குள்ளேயே அந்த பகுதியில ஏராளமான உயிரிழப்புகளும் தொடர்ந்து ஏற்பட்டுட்டு வருது. வளர்ந்து வர்ற நகரமா இருந்து வரும் சூளகிரியில உடனடியா பொதுமக்களுடைய பாதுகாப்பு மற்றும் தொழில் நிறுவனங்களின் பாதுகாப்புக்காகவும் தீயணைப்பு நிலையம் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்பகுதியில் இருக்கும் தொழிற்சாலை நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுடைய பல நாட்கள் கோரிக்கையா இருந்து வருது.